போலீஸ் வந்துட்டாங்க. போலீஸ் வந்து நிறைய என்கொயரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. அடிச்சு டென்ட்டு போட்டு வீடியோ எடுத்ததுனால அப்புறம் அது கொஞ்சம் சமாளிச்சாச்சு. கூடலூரில் உள்ளே வந்திருக்கேன். ரொம்ப இன்டீரியலாக அந்த மக்கள் வாழ்கிற கிராமம் மாதிரி இருக்கிற இடத்துல வந்திருக்கேன். ஃபுல்லாக எஸ்டேட்டாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணி ஆகுது. இந்த சைடு தான் கொஞ்சம் 1-2 கடை அப்படியே திறந்துருக்கு. மற்றபடி அங்கே மெயின்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மூடிட்டாங்க. அதாவது 8 மணிக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதாவது அமைதியாகிடுச்சு. ஒரு 10 மணி ஆகிற மாதிரி அப்படியே சும்மா போர் அடிக்குதுன்னு சும்மா அப்படியே வெளியில் ஒரு வாக் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று விட இன்றைக்கி குளிர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. எல்லாருக்கும் குட் மார்னிங். ஸோ ரூம் விட்டு இன்றைக்கி கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்ட்டு ஒரு டிசைடில், அதாவது முதுமலை வழியாக கேரளா போகலான்ற மாதிரி ஐடியா இருக்குது. பட் ஆனால் பஸ்ஸெல்லாம் இந்த டயத்தில் இப்போ அலோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ கூடலூர் போய் தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அப்படியே கிளம்பியாச்சு. வீடியோ அப்படியே போடுறேன். ஓகே. வாங்கிட்டு வந்தேன். 100 கிராம் வந்து 60 ரூபா. எல்லாமே மேனுஃபேக்சரிங் இங்கேயே பண்ணது, வீட்லேயே பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கோகோ பியனில் பாருங்க. எல்லாமே சாக்லேட் தான். இங்கே தான் வந்து ட்ரெயின் புக் பண்ணுவாங்க. ஒரு ட்ரெயினுக்கு வந்து ஓப்பன் டிக்கெட்டு 24 டிக்கெட் மட்டும். விடிகாலில் வந்தால் மட்டும்தான் கிடைக்கும் அந்த டிக்கெட்டு கூட, இல்லை கிடைக்காது. ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். சும்மா பக்கத்தில் தான் ரூம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் ரூமு. அதுதான் சும்மா அப்படியே வந்தேன். ஸோ இப்போ கிளம்ப போகிறேன். ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஏற வேண்டியதான். ஊட்டி சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. இன்றைக்கி தான் கொஞ்சம் குளிர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ சரி வாங்க அப்படியே கிளம்பலாம். நான் வந்து இப்போ கூடலூருக்கு பஸ் ஏறிட்டேன். ஸோ கூடலூர்லேருந்து வயநாடு போகிற மாதிரி பிளானு. ஸோ பஸ் ஏறி போயிட்டுருக்கேன். கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் ஊட்டியிலேருந்து. வாங்க அப்படியே போகலாம். கூடலூரில் இருந்து கீழே மலை மேலே இருந்து கீழே இறங்கிட்டுருக்கேன். ஸோ விஷுவல் நல்லா இருக்கு பாருங்க. கூடலூரில் இருக்கேன். கொஞ்ச நேரம் டென்ட்டு கேம்பிங் பண்ணலான்ட்டு இடம் தொலைவிட்டுருக்கேன். எங்கேயும் கிடைக்கல. வாங்க எங்கேயாச்சும் கிடைச்சிதுன்னா பார்க்கலாம். ஒரு மாதிரி இருக்குது. மலை பிரதேசம் தாங்க. நார்மலான சைட் எங்கேயும் இல்லை. மலை பிரதேசங்கள் தான் இருக்குது.
வணக்கம். இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா கூடலூரில் ஒரு மலை மேலே இருக்கேன், மலை பிரதேசத்தில் இருக்கேன். ஸோ ஒரு மாதிரி இருந்தது, அதுதான் வந்து மேலே வந்து டென்ட்டு கேம்பிங் போட்டுடலாம், இங்கேயே இன்றைக்கி தங்கிடலான்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதனால் இப்போ கூடலூர் மலை உச்சியில் இருக்கிறேன். ஸோ என்னோடய பேக்ரவுண்ட் விஷுவல்லாம் பாருங்கள். ஸோ இங்கே வீடுங்க அதிகமாக இருக்கிறதுனால கீழே இருக்கிற அந்த லொக்கேஷன் தெரிய மாட்டேங்குது. நான் கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் கீழே இருந்து அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன். சரி, நான் இப்போ டென்ட்டு போட்டிருக்கிற இடம் எங்கே இருக்குது, எங்கே டென்ட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் வாங்க. எப்போயாச்சும் ஒரு சில டைம் இந்த ஏரியாவில் வந்து அனிமல்ஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயும் இருக்காது அம்மா, எப்போயாச்சும் ஒரு டைம் அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடலூரில் மெயின் சிட்டிலேயே ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலே தான் வந்து டென்ட் கேம்பிங் பண்ணியிருக்கேன். பாருங்க, இது வந்து ஒரு சைடு. நான் வந்து இதுக்கு பின்னாடி தான் டென்ட் போட்டிருக்கேன். அங்கேருந்து வியூ பாயிண்ட் பெருசாக தெரியாது. இதோ நாங்கள் தான் டென்ட்டு போட்டிருக்கேன். அங்கே தெரியுது பாருங்கள், அந்த பாட்டி கூட நின்றுட்டுருக்காங்க பாருங்கள், அங்கே தான் டென்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் ஸ்டே. வாங்க, இங்கே தான் நான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன் டென்ட்டு போட்டு. பின்னாடி மட்டும் வீடு. இந்த கூடலூரில் வந்து ஊட்டியில் பார்த்தா எல்லாருமே தமிழ் தான், மோஸ்ட்லி முக்கால்வாசி இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். வெளியூர்லேருந்து வரவங்க தான் அந்த மாதிரி அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ்லாம் வருவாங்க. இப்போ கூடலூரில் பார்த்தா பாதி பேர் வந்து தமிழ்லேயே இருக்காங்க, பாதி பேர் வந்து கேரளாவில் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ரெண்டுமே மிக்சிங்கில் இருக்காங்க. போய் டீ கேட்டால் மலையாளத்துலேயும் சொல்கிறாங்க, தமிழ்லேயும் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே மிக்சிங்கில் இருக்குது. எனக்கு மலையாளம் ஓரளவுக்கு தெரிகிறதுனால நோ ப்ராப்ளம். ஸோ இன்றைக்கி ஸ்டேயிங் இங்கே தான். ஸோ நான் அப்புறம் வீடியோ போடுறேன். ஓகே, அவங்க வந்து சேஃப் தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்போயாச்சும் ஒரு வாட்டி அனிமல்ஸ் ப்ராப்ளம் என்ன இருந்தால் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அப்படியே சும்மா அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். டென்ட்டு போட்டு கொஞ்சம் சும்மா போர் அடிக்குது, சும்மா ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு சும்மா நடக்கிறேன். இந்த கூடலூரில் பாருங்கள், வீடெல்லாம் கேரளா மாடல்லே இருக்குது. நிறைய பேர் மலையாளம் தான் பேசுகிறாங்க கூடலூரில். ஃபுல்லாக எஸ்டேட்டு பாருங்கள், ஃபுல்லாகவுமே எஸ்டேட்டு தான். செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம். வியூ பாருங்கள், வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது பாருங்கள். வியூ பாயிண்ட் பாருங்கள், ஃபுல்லாக மலைகள் தான், மலை பிரதேசம். நான் இப்போ டென்ட்டு வந்து இதில் மேலே போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் நின்றுட்டுருக்கிறது கொஞ்சம் கீழே இறங்கி நின்றுட்டுருக்கேன், அதாவது இதோ இவ்வளோ தூரத்துக்கு கீழேன்ற மாதிரி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. ஸோ அவ்வளோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ வந்து டைம் ஒரு 2 மணி ஆகுது. நான் கூடலூரில், அதாவது அந்த டென்ட்டுக்கு கீழே கொஞ்சம் தூரம் இறங்கி சும்மா வந்திருக்கேன். சரி ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. கடை பெருசாலாம் ஒன்றும் இல்லை, 1-2 பொட்டி கடை அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது இந்த சைடு எல்லாமே.
பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுதான் அந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு சும்மா வந்தேன். ஓ, நாளைக்கு தான் கிளம்பணும் இங்கேருந்து. இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே இங்கே தான். இன்றைக்கி நைட் ஃபுல்லாக குடலூரில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி. ஸோ நான் அடுத்தது டென்ட்டுக்கு போயிட்டு அங்கே போய் அப்புறம் வீடியோ போடுறேன். ஓகே. இதுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்துடுச்சு. அங்கே வந்து நான் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தேன். உள்ளே எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வீடியோ. டக்குன்னு வந்து யாரோ வந்து யார் உள்ள அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் வெளில வந்து பார்த்ததுக்கப்புறம் யார் கேட்டு டென்ட்டு போட்டிங்க அப்படின்னாங்க. நான் வந்து பக்கத்தில் அவங்ககிட்ட கேட்டு சொல்லிட்டு தான் டென்ட்டு போட்டேன் அப்படின்னேன். அப்புறம் அவங்க வந்து இங்கெல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு என்னை போலீஸ்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து நிறைய என்கொயரி பண்ணி என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ன உடனே செக் பண்ணாங்க என்ன. அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி டென்ட்டு போட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போய் முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க கொடுப்பாங்க. அந்த இடத்துல தான் நீங்கள் போய் இனிமேல் டென்ட்டு போடணும். இந்த மாதிரி கண்ட இடத்துல இந்த மாதிரி போட்டு பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்களே ஒரு அட்வைஸ் பண்ணி அவங்க விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சுங்க. அவ்வளோதான் நடந்துச்சு. அந்த ஒரு டைம் வந்து கொஞ்சம் பயம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டென்ட்டு போட்டு ஒரு இடத்துல போய் புது ஒரு கூடலூர்னால் அங்கே தெரியாத ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் டென்ட்டு போட்டு மாட்டினதுனால இனிமேல் அந்த தப்பு பண்ணாமல் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துட்டேங்க.